ஹாய் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுடைய மகேஸ்வரி பேசுகிறேன். மனநலம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய மைண்ட் அப்செட்டில், நிறைய ஒர்க்கில் அப்செட்டில் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மனநலத்தை சரிநிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சிடும். இப்போ நீங்கள் குட் மார்னிங் சொல்லக்கூடிய பழக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை ரெகுலர் பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா கூட 2 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி பழகுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 வகையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு பழக்கத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு நியூட்ரிஷன் உங்களுக்கு கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும். அந்த ஆரோக்கியமான உணவில் நீங்கள் 3 டைமும் ஆரோக்கியமாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தியானம், உடற்பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போதுமான அளவு நீங்கள் தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதனுக்கு ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா தூங்கும்போது நம்ம தூக்கமும் கரெக்டாக இருந்தது, உணவு பழக்க முறையிலும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனநலம் எப்போதுமே ஒரு இயற்கையான நிலையில் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஆக்டிவாகவும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையோடையும் உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களோடையும் நீங்கள் நல்ல பழக்கத்தோடு நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுடைய உணவு உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் ஒரு 3 வகையான காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் இருந்தீங்க, நீங்கள் எந்த மாதிரி உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.